அம்பர்லா ஸ்கர்ட்டோட டாப் வந்து எப்படி அளவெடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என் ஸ்டூடெண்ட்டோடது தான். அவங்க தான் இத தைக்க போறாங்க. அவங்களோடத வச்சு நான் அளவெடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பாடி உயரம் எடுத்துக்கணும். அடுத்தது மார்பு சுற்றளவு எடுத்துக்கணும். அப்புறம் வந்து கழுத்தோட உயரம். கழுத்தோட உயரம். கழுத்துக்கும், கைக்கும் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா விட தேவையில்ல. அவங்க வந்து கழுத்து உயரம் எடுத்தாச்சு. கழுத்தோட அகலம் வந்து டீஃபால்ட்டா 2.5 தான் வைக்கணும். இருந்தாலும் அவங்க ட்ரெஸ்ஸில அவங்களுக்கு எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்றத அவங்களுக்கு நான் அளந்து காட்டினேன். அதில் 2.5 தான் இருந்தது. ஸோ கழுத்தோட அகலம் 2.5 அப்புறம் உயரம் எடுக்கிறது பார்த்தாச்சு. அடுத்தது ஷோல்டர். ஷோல்டர் எப்படி எடுக்கணும்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹார்மோல் உயரம். டேப்பை இப்படி வச்சுட்டு ஸ்கேலை எடுத்து அந்த அண்டர் ஆர்ம் முடியுது இல்லையா, அங்கே வச்சு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்மோலோட உயரம் தெரிஞ்சிடும். இதுக்கும் நீங்கள் தையலுக்கெலாம் எக்ஸ்ட்ரா விட வேண்டாம். ஏன்னா மேலே வந்து 1/2 இன்ச்சு பிடிக்கும் போது கீழே இருக்கிறது மேலே போயிடும். ஸோ அது வந்து பண்ண தேவையில்ல. இருந்தாலும் ஒரு தடவை ஹார்மோலை செக் பண்ணுறதுக்காக தான் பாடியோட ஃபுல் உயரம் எடுத்து அதை எடுத்து அப்படியே இங்கே கீழேருந்து மேலே வச்சோம் அப்படின்னா அந்த ஹார்மோலோட உயரம் வந்து கரெக்டாக இருக்காதுன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஹார்மோலோட சுற்றளவு. அடுத்தது நம்மளுடைய இது வந்து வெயிஸ்ட்டோட சுற்றளவு.